எல்லாருக்கும் வணக்கங்க. மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் மீண்டும் வரவேற்கிறேன். இந்த லேர்ன் டு ஏர்ன் சீரிஸ் பீட்டர் லிஞ்ச், ஜான் இருவரும் எழுதின அந்த புக் லேர்ன் டு ஏர்ன் புக்கை பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? இதுல அடுத்த தலைப்பு வந்து ப்ராஃபிட், இன்னொன்று வந்து growth. இந்த ப்ராஃபிட் அண்ட் growth பத்தி இன்னைக்கு பார்ப்போங்க. இந்த ப்ராஃபிட் அப்படின்றது அது பப்ளிக்கலி லிஸ்டட் கம்பெனியா இருந்தாலும் சரி, இல்ல பிரைவேட் கம்பெனியா இருந்தாலும் சரி, நோக்கம் வந்து ப்ராஃபிட் தாங்க. ரைட்? யாருமே பிசினஸ் பண்றவங்க ப்ராஃபிட் எனக்கு தேவையில்லை, நான் வந்து சும்மா தான் பண்றேன் அப்படின்லாம் பண்ணவே மாட்டாங்க. அது ஒரு ஷேர் ஹோல்டர்ஸ் இருந்த ஒரு ஷேர் ஹோல்டரா இருந்தாலும் சரி, இல்ல தௌசண்ட்ஸ் ஆஃப் மில்லியன்ஸ் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் இருந்தாலும் சரிங்க, ப்ராஃபிட்டை எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ப்ராஃபிட் அப்படின்றது என்னன்னா, ஒரு பிசினஸ் பண்றாங்க, மெட்டீரியல் வாங்குறாங்க, மிஷினரி காஸ்ட், லேபர் காஸ்ட் எல்லா பில்லும் போக உங்களுக்கு மிச்சம் கையில எவ்வளவு நிக்குது, இதை தாங்க நம்ம ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லுவோம். அதுல ப்ராஃபிட்ல ஒரு பக்கம் வந்து டாக்ஸ் கவர்மெண்ட் கொடுத்துருவோம். அப்புறம் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த விஷயம் வந்து இருக்கும். அதுலதான் எல்லாருக்கும் பங்கு கிடைக்குங்க. ஒரு ஷேர் ஹோல்டர் இருந்தாருன்னா மொத்தமா அவருக்கு எல்லா பங்கும் போகும். 5 பேர் இருந்தாருன்னா அந்த ஷேர்ஸ் வந்து 5ஆ பிரிப்பாங்க. பப்ளிக்கலி லிஸ்டட் கம்பெனிஸ்க்கு டிஸ்ட்ரிபியூஷன் நடக்கும். ஸோ ஒரு நல்ல கம்பெனி கண்டினியூஸா வந்து மார்க்கெட்ல சர்வே ஆகுறாங்க, கன்சியூமர்ஸோட மைண்ட் செட்டை வந்து கேதர் பண்ணி அவங்களோட பிஸ்னஸ் வந்து நல்லா டெவலப் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் இருக்குங்க. நல்ல ப்ராஃபிட் இருக்கிற கம்பெனியோட ஷேர்ஸை வாங்குறதுக்கு போட்டிகள் இருக்கும். ரைட்? ப்ராஃபிட் வந்து ஒவ்வொரு குவார்டர் வந்து கூடல, ஸ்டேபிளா இருக்கு, இல்ல குறையுது அப்படின்னா அந்த ஷேர் பிரைசஸ் வந்து கண்டிப்பா குறையும். ஏன் அப்படின்னா அதை ஷேர் ஹோல்டர்ஸ் விற்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. வாங்குறவங்க நிறைய ஆசைப்பட்டு இல்லை விருப்பப்பட்டு இது நல்லா க்ரோ ஆகுது அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் திரும்ப மாட்டாங்க. அதனால அந்த ஷேர் பிரைஸோட விலைகள் வந்து குறைஞ்சிட்டே இருக்கும். நம்ம ஒரு கம்பெனியோட ஷேர் வாங்குறோம் அப்படின்னா நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் என்னவா இருக்கும்? நல்ல ரெவன்யூ இருக்கணும், நல்ல ப்ராஃபிட் இருக்கணும், அந்த கம்பெனி வந்து கண்டினியூஸா ஒரு 10 to 15% வந்து க்ரோ ஆகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? ஸோ ஷேர் ஹோல்டர்ஸ் வாங்குறதே வந்து இந்த ப்ராஃபிட்ஸ் வச்சு தான் பெரும்பாலும் வாங்குவாங்க. அதை வந்து ஏர்னிங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து இந்த growth அப்படின்ற தலைப்புல பார்ப்போங்க. எந்த கம்பெனியா இருந்தாலும் நம்ம வந்து க்ரோ ஆகணும் கம்பெனி அப்படின்னு நினைக்கிறது வந்து எல்லாருக்குமே இருக்கிறது தாங்க. அதே தான் எல்லா கம்பெனியும் வந்து மைண்ட் செட், ஸ்டேக் ஹோல்டர்ஸ் எல்லாருமே அதை தான் நினைப்பாங்க. நம்ம கம்பெனி வந்து நல்லா க்ரோ ஆகணும், நம்ம ஷேர் ப்ரைஸும் அப்ரிஷியேட் ஆகணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. இந்த ஷேர் ப்ரைஸ் அப்ரிசியேஷனுக்கும் இந்த ப்ராஃபிட்க்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. அதை தான் இவ்வளோ நேரம் பார்த்தோம். இந்த க்ரோத் ஃபேக்டர் இருக்கு இல்லையா, ஷேர் ப்ரைஸ் வந்து இந்த க்ரோத் ஃபேக்டரோட டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்குங்க. ஆவரேஜா ஒரு நல்ல டெவலப்டான கம்பெனி, இப்போ நல்ல கம்பெனின்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நல்ல வெல் எஸ்டாப்ளிஷ்டு கம்பெனி டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் அதெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 5 to 10% growth வந்து அவங்க வந்து இயர் ஆன் இயர் காட்டிக்கிட்டே இருப்பாங்க. இல்லை புதுசாக ஒரு செக்டர் வருது, இப்போ இந்த செமிகண்டக்டர்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி, இந்த புது புது செக்டர்ஸ்லாம் வருது இல்லையா, அவங்களாம் வந்து அக்ரஸிவாக இனிஷியல் ஸ்டேஜஸில் 25 to 30% இயர் ஆன் இயர் growth வந்து காட்டுவாங்க. ஸோ ஃபியூச்சர்ல அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து அதிகமாகி அந்த கம்பெனி நல்லா க்ரோ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதில் போய் அந்த கம்பெனியோட ஷேர்ஸை அதிகமான விலை கொடுத்து வாங்குவாங்க. அந்த விலையை நம்ம கொடுக்குறோம்ல, ஒரு ஷேருக்கு நம்ம ஒரு ப்ரைஸை வந்து டிசைட் பண்றோம் இல்லையா, அதை எதை வச்சு பார்க்கணும் அப்படின்னா ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் பெர் ஷேர், இதை வச்சு பார்க்கணுங்க. ரைட்? இப்போ நம்ம வந்து ஆவரேஜா இந்த ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் வந்து எவ்வளவு இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம்னா, பீட்டர் லிஞ்ச் அவர்களே என்ன சொல்றாருன்னா, ஒரு 10 to 15 கண்டினியூஸா இவங்க அதை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க 20 years ஹோல்ட் பண்றீங்க அப்படின்னா அந்த ஷேர் பிரைஸ் அப்ரிஷியேட் ஆகுறதும் இவங்களோட ஏர்னிங்ஸ் வந்து அப்ரிஷியேட் ஆகுறதும் ப்ரொபோஷனலா இருக்கணும். அந்த பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் வந்து ஒரு 15, 16, 17 இந்த ரேஞ்சில் இருக்கணும் அப்படின்னு சொல்றாருங்க. அக்ரெசிவா க்ரோ ஆகிற கம்பெனி ஃபியூச்சர்ல நல்லா க்ரோ ஆகும் அப்படின்னு நினைக்கிற கம்பெனிஸ்க்கு நிறைய கொடுப்பாங்க. அவங்க வந்து ₹1 சம்பாதிக்கிறதுக்கு நம்ம எவ்வளவு காசு கொடுக்குறோம் அதுதாங்க இந்த பிஇ ரேஷியோ. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஐடிசி அப்படின்னு நிறுவனம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பிஇ வந்து இன்னைக்கு 30 இருக்கு, இன்னைக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறப்ப அவங்க ₹1 சம்பாதிக்கிறதுக்கு நம்ம ₹30 கொடுக்குறோம். அதுதாங்க அந்த பிஇ ரேஷியோட பிசிக்ஸ். இதுதான் பி ரேஷியோ 24, 25 இருந்தப்ப வாங்கணும், இப்பயும் வாங்கலாம். ஏன்னா ஃபியூச்சர்ல இன்னும் க்ரோ ஆகும், கொஞ்சம் கொஞ்சமா வாங்கணும். இந்த பிஇ ரேஷியோஸை வச்சு நம்ம வந்து அதோட ஏர்னிங்ஸை பொறுத்து தான் அந்த ஷேர் ப்ரைஸ் வந்து நல்லா அப்ரிஷியேட் ஆகுங்க. இந்த பிஇ ரேஷியோ வச்சு நம்ம வாங்கலாம். ரைட்? நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆட்டோ செக்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா டாடா மோட்டார்ஸை கன்சிடர் பண்ணுங்க. மாருதி சுசுகிக்கு பிஇ ரேஷியோ 27, 28 இருக்கு. மஹேந்திராவுக்கு கிட்டத்தட்ட 31 இருக்கு. அதனால நம்ம வந்து டாடா மோட்டார்ஸ் வந்து
கம்பேரிட்டிவ்லி சீப் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஸோ அந்த ஏர்னிங்ஸை பொறுத்து அந்த கம்பெனியோட growth இருக்குங்க. ஹையர் ஷேர் பிரைஸ் இருந்தது, ஷேர் பிரைஸ் வந்து குறையாம கூட போச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு கிரெடிட் ரேட்டிங் இருக்கும். ரைட், ஷேர் பிரைஸ் ஃபாலோ ஆகிறப்ப அந்த ப்ரொமோட்டர்ஸ்க்கும் ப்ரெஷர் இருக்கும், அந்த கம்பெனிக்கும் ப்ரெஷர் இருக்குங்க. ஸோ இந்த 20 எபோவ் அப்படின்னா அக்ரஸிவா இருக்கிறது. ஓகே, ஸோ நீங்க வந்து ஒரு பிஇ ரேஷியோ பார்த்து ஒரு 15-16 பிஇ ரேஷியோ பார்த்து ஒரு கம்பெனி அதை ஏர்னிங்ஸ் அதை வச்சு நீங்க ஒரு கம்பெனியை வாங்கிடுறீங்க. வாங்கினதுக்கு அப்புறம் அந்த கம்பெனி வந்து தொடர்ந்து க்ரோ ஆகிட்டே இருக்குன்னு வச்சுக்கங்களேன். ஷேர் ஹோல்டர்ஸா இருக்கிற உங்களுக்கு என்ன கிடைக்கும் அந்த கம்பெனில இருந்து? இப்ப நான் வந்து ஐடிசியில் ஷேர் ஹோல்டர்ஸா இருக்கேன்னா எனக்கு வந்து என்ன கிடைக்கும் அந்த கம்பெனில? அந்த கம்பெனி க்ரோ ஆகிறப்ப அது ப்ராஃபிட் இருக்கும். ப்ராஃபிட் வந்து போன வருஷத்தோட இந்த வருஷம் 10% கூட இருக்கும். ரைட், அடுத்த வருஷம் எப்படி இருக்கும்? இந்த வருஷம் இருந்ததோட ஒரு 10% கூட இருக்கும். வருஷம் ஒரு 8 to 10% வந்து கூடுதுன்னு வச்சுக்கங்களேன். எனக்கு என்ன பெனிஃபிட்டா இருக்கும்? ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு க்ரோத் அப்படின்றத நான் அந்த ஷேர் ஹோல்ட் பண்ணிட்டே இருப்பேன். எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, அந்த கம்பெனி என்ன பண்ணுவாங்க, அந்த ஏர்னிங்ஸை வச்சு என்னென்னலாம் பண்ணுவாங்க, ரைட், அதுல நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்றத பத்தி பார்ப்போங்க. அந்த கம்பெனி என்ன பண்ணுவாங்க, ஒரு ப்ராஃபிட் வருது இந்த வருஷம் வந்து ஆனுவல் ரிப்போர்ட்ல ஒரு 1000 கோடி ரூபாய் ப்ராஃபிட் வருதுன்னு வச்சுக்கங்களேன். அதுல ஒரு 50%, 60% இல்ல ஒரு 20-30%, 20-30 வச்சுக்கலாம். இப்போ ஐடிசி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 70% டிவிடெண்டா டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. ஒரு 20-25% வந்து என்ன பண்றாங்க, அந்த கம்பெனியை ஃபர்தரா டெவலப் பண்றதுக்காக அதுல இன்வெஸ்ட் பண்றது. ரைட், இப்போ 20% 1000 கோடியில வந்து 20% எடுத்து அந்த கம்பெனி வந்து ஃபர்தரா இப்போ சிகரெட் பிசினஸ் வந்து அவங்களுக்கு இருக்குன்னா இப்போ ஹோட்டல் செக்டர் நல்லா டெவலப் பண்ணிட்டாங்க. அடுத்து அவங்களோட எஃப்எம்சிஜி, தென் பேக்கேஜிங், தென் இன்ஃபோடெக், இப்போ புதுசாக ஐடி கம்பெனி ஒன்று வாங்கியிருக்கிறாங்க இல்லையா? இந்த மாதிரி அவங்க வந்து ஃபர்தராக அவங்களோட கம்பெனியை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்காக அந்த ப்ராஃபிட்டை யூஸ் பண்ணுவாங்க. லாங் டேர்மில் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு இது நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும். இப்படி கண்டிப்பாக இருக்கணும். எல்லா அமௌண்ட்டையும் டிவைடண்டாக கொடுத்துடக்கூடாதுங்க. கண்டிப்பாக ஒரு பார்ஷியல் ப்ராஃபிட்டை எடுத்து அவங்க பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்காக அந்த ப்ராஃபிட்டை யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து அந்த கம்பெனியோட க்ரோத்தை என்ஷூர் பண்ணும். இது ஃபர்ஸ்ட் திங். இன்னொன்று, எக்ஸ்பெண்டிச்சர் தேவையில்லாமல் அந்த ப்ராஃபிட்ஸ் வந்து செலவு பண்ணுறது. நல்லா இருக்க பில்டிங்கை இடிச்சு உடச்சிட்டு புதுசாக கட்டுறது, மார்பிள்ஸை மாற்றுறது, கிளாஸஸை மாற்றுறது, டிசைனை மாற்றுறது, இது எல்லாமே வந்து அன்னெசரி எக்ஸ்பென்சஸ். ரைட், இப்படியும் செலவு பண்ணுவாங்க. அந்த ப்ராஃபிட்டை வந்து ஒரு கம்பெனிஸ் வந்து இப்படியும் செலவு பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. இன்னொன்று பைபேக். ரைட், பைபேக்னா என்னன்னா, ஒரு குறைஞ்ச விலையில அந்த ஷேர்ஸை வந்து வாங்குறது. அதாவது நம்மளுக்கு அது வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் இப்போ ஐடிசி வந்து இப்போ 500 ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க ஒரு 550 ரூபான்னு ஃபிக்ஸ் பண்ணி, ரைட், அவங்க இருக்கிற ஷேர் பிரைஸோட கொஞ்சம் அதிகமாக ஃபிக்ஸ் பண்ணி அவங்க ப்ரமோட்டர்ஸ் வந்து வாங்கிக்கிறது. கம்பெனி வந்து அந்த ஷேர்ஸை ஹையர் ப்ரைஸ் கொடுத்து வாங்கிக்கிறது. இதனால ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு லாபம் தான். எப்படின்னா அந்த 50 ரூபா லாபம். ரைட், நீங்க மார்க்கெட்ல இருக்கிற ஷேர்ஸை ப்ரமோட்டர்ஸ் வந்து கொஞ்சம் ஷேர்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மார்க்கெட்ல அந்த ஷேருக்கு டிமாண்ட் அதிகமா இருக்கும், ஸ்டாக் பிரைஸ் ஃபர்தரா கூடுறதுக்கு சான்சஸ் இருக்கும். அதனால இந்த ப்ராசஸ், இந்த பைபேக் அப்படின்றது ஒரு நல்ல விஷயம் தான் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு. ரைட், இன்னொன்று டிவைடெண்ட். நம்ம ஏற்கனவே ஐடிசியை பத்தி பேசிட்டு இருக்கோம் இல்லையா? 75-80% வந்து திருப்பி கொடுக்குறாங்க. போன வருஷம் கிட்டத்தட்ட 15 ரூபா கொடுத்துருந்தாங்க, ஒரு வருஷத்துக்கு 15 ரூபா கொடுத்துருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்றது. ரைட், இப்போ ஐடிசியோட ஷேர் பிரைஸ் வந்து நான் 400 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் அப்படின்னா, ஒரு 10 வருஷம் நான் வந்து 15 ரூபாய் வாங்கினேன்னா அதுவே 150 ரூபா வந்துடும் எனக்கு. ஸோ 400 ரூபாய் 150 ரூபாயை கழிச்சிட்டிங்கன்னா மிச்சம் தான் என்னோட ஒரிஜினல் வேல்யூவா இருக்கும். ஸோ இந்த 4 விஷயத்துல அவங்களோட ப்ராஃபிட்டை ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இதுல 2வது விஷயம் மட்டும் தேவையில்லாத விஷயம். அனாவசியமா நீங்க வந்து எக்ஸ்பெண்டிச்சர் பில்டிங்ஸ்லயோ இல்ல டிப்ரிஷியேட் ஆகிற அசெட்ஸ்லயோ நீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, கம்பெனி குரோத்துக்கு தேவையில்லாத ஒரு விஷயத்துல அந்த கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது லாங் டேர்ம்ல அந்த கம்பெனி எஃபெக்ட் பண்ணும். மற்றபடி மற்ற எல்லாமே நல்ல விஷயம் தான். கம்பெனியை ஃபர்தரா எக்ஸ்பேண்ட் பண்றதா இருக்கட்டும், இல்ல பைபேக் பண்றதா இருக்கட்டும், இல்ல ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டிவிடெண்ட் கொடுக்கறதா இருக்கட்டும், ரைட், இது எல்லாமே வந்து growth ஃபேக்டர்ஸ் தான். ஸோ ப்ராஃபிட், growth, இது ரெண்டை பத்தி இந்த விஷயம்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டாபிக்ல நம்ம இன்னொரு விஷயத்தை பத்தி பார்ப்போம். எல்லாருக்கும் நன்றி.